ஒரு நேரத்தில் ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டேன். ஒரு தாய், ஒரு மகள், தகப்பன் இல்லை. இந்த மகளுக்கு இருதயத்தில் ஒரு பிரச்சனை. இந்த சூழ்நிலையில தாயும் மகளும் ஏதோ ஒரு காரியத்துக்காய் போகிறார்கள். போய்கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட்ல மகள் சிக்கிக் கொள்கிறாள். யாருக்கு பிரச்சனை? மகளுக்கு பிரச்சனை, ஹார்ட்ல ஒரு பிரச்சனை. இப்ப மகள் சிக்கிக் கொள்கிறாள். மக்கள் சிக்கிக் கொண்ட உடனே இந்த தாயாருடைய நிலைமை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தாயார் மிகவும் துவண்டு போகிறார்கள். ஆண்டவரே, அவளுக்கு தான் பிரச்சனைக்குரிய அவளுக்கே மறுபடியும் பிரச்சனையா? மனம் துவண்டு போகிறது. ஆனாலும் அந்த ஆக்சிடென்ட்ல அந்த மகளை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறாங்க. அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்து காரியங்கள் நடக்கும் பொழுது இந்த ஆக்சிடென்டை நிகழ்த்தின நபர் யார் தெரியுமா? ஒரு பெரிய கோடீஸ்வரன். இவன் போய் பரிதாபத்துல அந்த மகளுக்கு என்ன செலவானாலும் செலவாகட்டும், நான் அதெல்லாத்தையும் பாத்துக்கிறேன், அவனை உயிரோடு வரணும் அப்படின்னு போனா, ஆக்சிடென்ட் காரியத்துல சின்ன அற்ப காரியம் தான். ஏதோ விழுந்ததுல கொஞ்ச நேரம் மூச்சு பேச்சு இல்லாம இருந்துட்டா, அவ்வளவுதான் மேட்ரு. அங்க உள்ள போன உடனே தெரியுது, இல்ல இவ ஹார்ட் பிரச்சனை நிறைய இருக்கு, இவருடைய ப்ராப்ளம் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்லிட்டான், எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க கிளியர் பண்ணிருக்கேன். கவனிங்க, இந்த அம்மா பல லட்சத்தை செலவு பண்ணி ஒரு நாள் மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணிட முடியாது. இப்ப சொல்லுங்க, இந்த ஆக்சிடென்ட் நல்லதா கெட்டதா? ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது ஒன்றை உங்களுக்கு நான் தெளிவா புரிய வைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விபரீதங்கள் நாம் குழம்புவதற்காக அல்ல, நாம் அடுத்த நன்மையை பெறுவதற்காக. என்றைக்கு இந்த தெளிவோடு, இந்த அறிவோடு குழம்பாம இருக்கீங்களோ, அப்ப ஆசீர்வாதம் தேடி வரும்.